மாச்சு அடுத்ததாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு முக்கிய நிகழ்வுனாலும் இவர் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும். ஆடியோ லான்ச்னாலும் போகணும், ப்ரெஸ் மீட்னாலும் போகணும், ஷூட்டிங்கும் போகணும். 24 மணி நேரத்தில் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கும் போனோம்னா உதய் சாரோட காரில் மட்டும்தான் போக முடியும்னு நினைக்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கிங்காக இருக்க உதய் சார் அவர்களை பேச வைக்கிறோம். வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த விழாவோட நாயகன், உலக நாயகன் திரு கமல் சார் அவர்களுக்கும், லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும், இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த லோகேஷ் அவர்களுக்கும், அன்பு சார் அவர்களுக்கும், அனி அண்ட் சண்முகமூர்த்தி அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் அனைத்து இன்டர்நேஷ்னல் எஃப்எம்எஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், சோஷியல் மீடியா அனைவருக்கும், உலகநாயகன் கமல் சாருடைய ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் அதில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு படத்தோட வெற்றி விழா நடந்துச்சு. சிவகார்த்திகேயன் நடித்த டான் படத்தோட வெற்றி விழா. அங்கே நான் சில உண்மைகளை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய உண்மைகளை சொல்லிட்டேன். இப்போவும் நான் கொஞ்சம் உண்மைகளை சொல்லிடுறேன் சார். ஏன்னா படம் ஜெயிச்சிருச்சு. இந்த படம் கமல் சார் எனக்கு தான் முதல்ல போட்டு காட்டினார். நான் அதே மாதிரி தான், நாங்கள் 4 பேர் தான் படம் பார்த்தோம். நானும் மூர்த்தி சார், அப்புறம் இன்னும் ஒரு 2-3 பேர் என்னுடைய நண்பர்கள். இன்டர்வல் முடிஞ்சது. எனக்கு அப்படியே எல்லாம் அப்படியே, ஏன்னா அப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நாங்கள் பார்த்ததே இல்லை, நான் பார்த்ததே இல்லை. இத்தனைக்கும் நாங்கள் 4 பேர் தான் பார்த்தோம். அப்போயே முடிவு பண்ணிட்டோம் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் அப்படின்னு. அப்புறம் படம் முடிஞ்சிச்சு. நான் மகேந்திரன் சாருக்கு, மகேந்திரன் அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் இல்லைன்னா ரெட் ஜெயண்ட் உள்ளே வந்திருக்காது. அப்புறம் மகேந்திரன் சார் கை கொடுத்துட்டு படம் கன்ஃபார்ம்டாக ஆகிட்டு, சூப்பர், கவலைப்படாதீங்க, இது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் கமல் சார் ஃபோன் பண்ணி கொடுத்தாரு. கமல் சார் யூஎஸில் இருந்தார்னு நினைக்கிறேன். படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தார். நான் சொன்னேன், சார் படம் வேறு லெவலில் இருக்குது சார், இங்கிலீஷ் படமாக இருக்குது, தெரிக்க விட்டுட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்தேன். அப்புறம் சாரும் மகேந்திரன் சாரும், நீங்கள் படம் பார்த்துட்டீங்கன்னு ட்வீட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது பெரிய பெருமை சார். நான் தான் இந்த படத்தோட முதல் விமர்சனம் எழுதினேன். உடனே லோகேஷ் பிரதருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன், அனிக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன். சார் நாங்கள் படம் பெரிய ஹிட்டாகவும் நினச்சேன் சார். சத்தியமாக இவ்வளோ பெரிய ஹிட்டாகவும் நினச்சி பார்க்கல சார். உண்மைகள் சொல்லிடுறேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சேலத்தில் தான் இருந்தேன், ஷூட்டிங்கில் இருந்தேன். அங்கே மூர்த்தி சார் இருந்தார். இப்போ நாங்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப ஒரு நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கோம். ஆனால் மூர்த்தி சார் மட்டும் சின்னதாக ஒரு வருத்தத்துலேயே இருக்கார். ஏன்னா அவர் முதல் நாளே சொல்லிட்டாரு, படம் பெரிய ஹிட்டுங்க, சே எம்ஜி வாங்காமல் விட்டோங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏங்க ஆசைப்படுங்க, அது ஏங்க பேராசை, சே விட்டுட்டாங்க, எம்ஜி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எம்ஜி வாங்காமல் விட்டுட்டோங்க அப்படின்னாரு. இப்போது அனிருத் சொல்கிறாப்புல, சார் அடுத்த படத்துலேருந்து சம்பளம் வாங்காமல் நம்மளும் ஏரியா வாங்கிக்கலாமா சார்? இந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றியை எல்லாருமே கொண்டாடுறாங்க சார். இது உங்களோட ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, சாமானிய மக்கள். நான் சொல்கிறேன் சார், 5 வயசு குழந்தையிலேருந்து ஒரு 90 வயசு முதியோர் வரைக்கும் இந்த படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் வராங்க சார். நான் இந்த படத்தை என் கையோடே வச்சுருக்கேன் சார். இப்போ சேலத்தில் டெய்லி காலையில் படம் முடிச்சுட்டு 6 மணிக்கு ரூம் போயிட்டு அங்கே ஒரு சின்ன ஹோம் தேட்டர் இருக்குது சார். ஸோ நான் டெய்லி இந்த படம் பார்த்துட்றேன் சார். இப்போ இதுவரை ஒரு 7 வாட்டி பார்த்துட்டேன் சார். நேற்று கைதி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் சார். ஸோ அந்தளவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த படம் கொடுத்துருக்கு. மிகப்பெரிய வெற்றி இது வரைக்கும். படத்தோட வசூல் எல்லோரும் சொல்லிட்டீங்க. நான் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டராக நான் சொல்லணும், 3வது வாரம் வென்றாயிருக்கும். இது வரைக்கும் ஷேர் மட்டுமே 75 கோடி, 75 crores தாண்டி போயிட்டுருக்கு. இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவும் இவ்வளோ வசூல் பண்ணதில்லை. இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. நாளைக்கு காலையில் பல தியேட்டர்களில் 7 மணி ஷோ, 8 மணி ஷோ தான் போட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் டிக்கெட் கிடைக்கல, ஹவுஸ்ஃபுல். ஆன்லைனில் போய் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் எனக்கு தெரிந்து ஒரு 5-6 வாரங்கள் மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர், டிக்கெட் ப்ரெஷர். வெள்ளிக்கிழமான ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, டிக்கெட் வேணும்னு. அந்த அளவுக்கு ப்ரெஷர். கமல் சாருக்கும் மகேந்திரனுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி. லோகேஷ் உண்மையான ஒரு கமல் ரசிகனாக இருந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த டைம் எடுத்து சாரோட டேட் கிடச்சிருச்சுன்னு சொல்லி சரி ஏதோ ஒன்று எடுப்போன்னு எடுக்காமல் அதுக்கு நீங்கள் பொறுமையாக அதுக்கு கொடுத்த உங்களுக்கும் நன்றி சார். லோகேஷ் அகைன் கங்க்ராட்ஸ்.
அடுத்த படமும் இதே மாதிரி பெரிய வெற்றி கொடுக்கணும். அதுக்கு வாழ்த்துக்கள். நான் ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சில் நான் பேசும்போது நான் சொன்னேன், இந்த விக்ரம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் அது ஸ்டேஷனை விட்டு கிளம்பும் போது ஏறின கடைசி பேசஞ்சர் நான் தான் அப்படின்னு. மன்னிச்சுக்கோங்க சார், விக்ரம் வந்து ட்ரெயின்லாம் கிடையாது சார், அது ஒரு ராக்கெட்டு, அது ஒரு ஏவுகணை மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. கமல் சாருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார்.